தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, எல்லை தாண்டியதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள். தமிழக கடல் மற்றும் இலங்கை எல்லையோரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள், குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேர் நேற்று தினம் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதற்கு தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் மூலமாக ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது தொடர்கதையாகி வருகிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் நேற்று தினம் தமிழகத்தினுடைய ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 17 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை கடற்படையால் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவர்களுடைய கைது என்பது அவருடைய குடும்பங்களையும் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் மிகுந்த ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது என்றும், தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல அச்சப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்பதையும் தன்னுடைய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே உடனடியாக இலங்கை வசம் பேசி இலங்கை வசம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களையும் மீட்க வேண்டும். நேற்று தினம் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 17 ராமேஸ்வரம் மீனவர்களையும் மீட்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு, குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈடுபட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வலியுறுத்தலோடு இந்த கடிதத்தை அண்ணாமலை எழுதியிருக்கிறார். ஏற்கனவே நேரடியாகவே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பலமுறை நேரில் சந்தித்து இது தொடர்பான வலியுறுத்தல் எல்லாம் தமிழக பாஜக சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு முறையும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் போது இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதி தொடர்ந்து வலியுறுத்தல் என்பது அண்ணாமலை மூலமாக முன்வைக்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. 17 மீனவர்களை உடனடியாக மீட்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை அண்ணாமலை இந்த கடிதத்தின் மூலமாக முன்வைத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி சிவா.